சமூக வலைதளங்கள் ஊடாக அதிகமாக அனைவராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வணிகமாக இந்த கிரீம் உற்பத்தி வகைகளை குறிப்பிட்டு சொல்லலாம். பலர் இதை சீரான முறையில் செய்தாலுமே கூட ஒரு சிலரினுடைய செய்கைகள்னால இந்த வணிகமே பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்கு. அதுக்கேற்றாற் போல இன்றைய நாள் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். பெயர் மற்றும் உற்பத்தி திகதி போன்ற முக்கியமான தகவல்கள் எதுவுமே இல்லாத கிரீம் வகைகளை விற்றமைக்காக நேற்றைய நாள் கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு விற்பனை நிலையத்தின் உரிமையாளரை கைது செய்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராத பணத்தை விதித்திருக்கிறாங்க. கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி அவர்கள்தான் இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க. பாவனையாளர் அலுவல்கள் சபைக்கு கிடைத்த ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலமாக இந்த இடத்தை சுற்றி வளைத்துதான் இந்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தியிருக்கிறாங்க. கொழும்பு 11 புறக்கோட்டையில் இருக்கக்கூடிய விற்பனை நிலையத்தின் உரிமையாளருக்கு தான் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருளின் தரத்தை குறிப்பது அதில் இருக்கக்கூடிய விடயங்கள், உற்பத்தியாளரினுடைய தகவல்கள், காலாவதி திகதி, உற்பத்தி திகதி, விலை, உள்ளடக்கங்கள், இது மாதிரியான அனைத்து அம்சங்களும் இருந்தால்தான் அந்த பொருள் தரமான பொருளாக கருதப்படுது. அப்படி இல்லாமல் வெறுமனே விலை மட்டும் குறிக்கப்பட்டு ஒரு பொருள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை பாவிக்கிறதன் மூலமா உங்களுடைய அழகு, ஆரோக்கியம் எல்லாமே கெடுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. நீங்களுமே இப்படிப்பட்ட கிரீம் வகைகள், அழகு சாதன பொருட்களை விற்பனை நிலையங்கள்ல கண்டா பாவனையாளர்கள் அலுவல்கள் சபைக்கு தெரிவிக்கலாம். 1977 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு மேற்கொண்டு இந்த தகவல்களை நீங்க தெரிவிக்கலாம்.